நம்பியே நின்னுடைய தந்தைக்கால் எப்பொழுதும் நம்பியே காய்ப்பொழுவேனா. மணி, வெங்காயம் நறுக்கிறியாப்பா? எப்படி புள்ள கண்டுபிடிச்ச? நெடி அடிக்குது இல்ல. அத்தா, பாக்குறவங்க முருகர் பக்தியாளர் தான் நினைச்சு போறாங்க. அத்தைக்கும் மாமாவுக்கும் கண்ணு இல்ல. இப்போதைக்கு நீதான் பாத்துக்கிட்டு இருக்க. வெங்காயம் நறுக்கே உனக்கு கண்ணு போயிட போகுது. பைத்தியம் பைத்தியம், உனக்கு ஒரு கதை தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு சிற்பி இருந்தானா, அவன் முருகன் சிலையை வடிச்சானா. அந்த ஊர் ராஜா பொறாம பிடிச்சு அந்த சிற்பியோட கண்ணையும் கையும் பறிச்சுட்டானா. என் கண் முருகன் அந்த சிற்பிக்கு கண்ணும் கையும் கொடுத்தாரா. அதே மாதிரி வெங்காயம் இருக்கிறதுனால எனக்கு கண்ணு போச்சுன்னா என் கண் முருகன் எனக்கு கண்ணு கொடுப்பாரு இல்லையாமா? ஆமாப்பா. நீங்க வந்துட்டியா? இந்த வீட்டுல நல்லா காட்டிக்கிட்டு இருக்கானே, அவன் பேர் சொல்றதானே என் தம்பி மக இன்னைக்கு நேத்தா காத்துக்கிட்டு இருக்கான். அவன் பிறந்ததே அவனுக்காக தானே. சரி, நீ சொல்லிட்ட. அவன் மனசு வந்து அவ கழுத்துல ஒரு மஞ்ச கயிற்ற கட்டினா தானே. இந்த பிள்ளை தானா கேட்கும், நீங்க தான் சொல்லணும். இத பாருச்சா, நான் கல்யாணமே செஞ்சுக்க போறதில்லை. தாயை சேர்ந்ததோர் கோயிலும் இல்லை, தந்தையை சேர்ந்ததோர் மந்திரமும் இல்லை. ஆமா, கண்ணு தெரியாத எங்க அப்பா அம்மாவுக்கு கண்ணுக்கு கண்ணா இருக்கிறதா இவ வருவா, மனசை மாற்றுவா. எங்க அம்மா அப்பா அனாதை ஆயிடுவா. அப்புறம் பெத்தவங்க சாபம் வரும். அம்மா அப்பா கிட்ட இருந்து பிள்ளைய பிரிக்கிற அரைக்கு இல்ல. மணி, நானும் ஒரு காலத்துல ஒன்ன மாதிரி வீராப்பு பேசுற வந்தாண்டா. இப்ப கண்ணு இல்லாம உட்கார்ந்து இருக்கப்ப கூட மாற ஒத்தாசை பண்ணாம உங்க அம்மா தானும் குருடியா உட்கார்ந்து இருக்கா. அதுதாங்க நமக்குள்ள இருக்கிற ஒத்துமை. மின்னல் தாக்கி உங்க கூடவே எனக்கு கண்ணு போயிடுச்சு இல்லையா? அத்தை, உங்க 2 பேரும் மாதிரி அத்தான் கூட நான் ஒத்துமையா வாழ்வேன். அந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்ன நம்பி காலப்புறம் கல்யாணமே பண்ணிக்காம இருக்காத. கல்யாணம் பண்ணிக்காமா போட. அவன் மனசை புரிஞ்சுக்காம ஏதோ பேசுறேன். நீ அவன் பக்கமே பேசிட்டு இருக்க. அப்புறம் நான் உன்னை அறுபடை விட்டு தான் கூட்டிட்டே இருக்க மாட்டேன். நீ நான் நடப்பேன். நல்லா இவன் யாரும் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். மகனே சுப்பிரமணியா, பேசிட்டு வாங்க போயிருப்பான் பிள்ளை. ஐயோ, கண்ணில்லாத குருடுகளுக்கு தீபாராதனம் ஒண்ணுதான் குறைச்ச. கண்ணில்லாத என்னடா, எங்கன் முருகன் அவங்களுக்கு மனசுலயே காட்சி தருவாரு. உனக்குத்தான் கண் இருக்க, நீ என்ன சாமி கும்பிடா கோவிலுக்கு வர்ற? பொம்பளைங்க தானே பார்க்க வர. நீ பழத்தை கொண்டு வந்து முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணாலும் புண்ணியம் உண்டு. சேலத்தை கொண்டாந்து இருக்கேடா, இதுகளை கொண்டு போய் உண்டியில காணிக்கா போடு. எங்க அம்மா அப்பாவுக்கு கண்ணு தெரியணும், அவங்கள நான் காப்பாற்றணும். அதுக்காக இந்த என்கண் முருகன் அவங்களுக்கு எனக்கும் துணையா இருக்கணும். அம்மா அப்பா தாண்டா தெய்வம். சித்துக்குழி வாங்க வாங்க, அம்மா அப்பா முருகனுக்கு தீபா நடக்குது, பாக்கலாம் வாங்க. கண்ணத்தியா போட்டுக்க வாங்கப்பா. வாங்க வாங்க வாங்க. அம்மா தீபா நடக்குது, கிணத்துல போட்டுக்க. அப்பா தீபாவளி நடக்குது, கிணத்துல போட்டுக்க. என் கண் முருகா எங்க அம்மாவுக்கு கண்ணை கொடு. என் கண் முருகா எங்க அப்பாவுக்கு கண்ணை கொடு. என் கண் முருகா எங்களை கொஞ்சம் கண்ணை திறந்து பாருப்பா. முருகா 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 முருகா. அம்மா அப்பா வாங்க வாங்க, மெல்ல வாங்க, பாத்து வாங்க. மெல்ல பா, ஓர்மக்காரத பாத்து பின்ன இருக்கு. மெல்ல 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 அப்படி உட்கார. அம்மா பாத்து உட்காருமா, பாத்து. மணி, இங்க கொண்டு உட்கார வச்சிருக்கே, யாரு வீடுப்பா இது? இது யாரு வீடோ? அப்பா முருகனுக்கு அறுபடை வீடு மட்டும்தான், நமக்கு நாம தங்குறதெல்லாம் வீடு. மணி, நாக்கு வறண்டு போதுப்பா, கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரியா? எடுத்துட்டு வரமா? அம்மா நான் தண்ணி எடுத்துட்டு வர வரைக்கும் இங்கே இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. சரிப்பா, இங்கே இருங்க, எங்கேயும் நகராதீங்க. நான் வர்ற வரைக்கும் பத்திரமா இங்கேயே இருக்கணும். சீக்கிரம் வந்துருப்பா. சீக்கிரம் வந்துடுறேன், பத்திரமா இருங்க. கையெடுத்து போகிறேன். என்ன விட்டு, என்ன விட்டு, அட பாவி, என்ன விடு, என்ன விடு, என்ன விட்டு. காப்பாற்றுறேன், யாருமே வரமாட்டாங்க.
என்ன வீடு என்ன வீடு அப்படியே கொண்டுருவேன். அப்பா அம்மா ஐயோ அப்பா 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 முருகா அப்பா ஐயோ அம்மா அப்பா முருகா முருகா அப்பா 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 எங்க அம்மா தண்ணிக்காக தவிச்சிட்டு இருப்பாங்களே முருகா, எங்க அம்மாவுக்கு தண்ணி தாகத்தை தீக்கிற வரைக்கும் உயிரை பிடிச்சு வைப்பா, அதுக்குள்ளேயும் உயிர் போக கூடாது முருகா. ஐயோ நல்ல வேளை எங்க அம்மா அப்பாவுக்கு கண்ணு தெரியாது. இந்த கோலத்துல என்ன பார்த்தா என்னம்மா துடிச்சு போயிடுவாங்க முருகா. எங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து என்ன பிரிச்சிடாதரா, என்ன பிரிஞ்சு எங்க அம்மா அப்பாவால இருக்க முடியாதுரா முருகா. முருகா அம்மா ஐயோ அம்மா மணி வந்துட்டியாப்பா? நீ அம்மான்னு கத்துனிய கீழே விழுந்துட்டியா? அடிக்கடி பட்டுதா? நீ அம்மான்னு கத்துனதும் எங்க ஈரக்கொலையே நடுங்கி போயிடுச்சுப்பா. நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா இருக்கீங்களா அம்மான்னு கூப்பிட்டேன். என் செத்த மனசு ஒரு நிமிஷம் உன் குரலை கேட்டு பதறி போயிட்டேன்பா. நீ நல்லா இருக்கிறியாப்பா? என்னப்பா தண்ணி ஒரே உப்பு கறிக்குது? வெளியில மலைத்தூர் ஏதாவது போடுதா? கையில பொட்டு போட்டா தண்ணி விடுதே. அது வந்துப்பா ஒண்ணு இல்லப்பா, போற மழை ஏதாவது கிடைக்குமான்னு பாத்துட்டு வந்துருப்பா. சரிப்பா. இது கூட அவங்களுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அந்த ரெண்டு வயலும் என்னமா துடிக்கும். ஆமா அவங்க காலையில தான் சாகணும் முருகா. கேட்டா இந்த கதி ஆண்டவா முருகா. எங்க அம்மா அப்பா உயிரோட இருக்கிற வரைக்குமாவது அவங்களுக்காக என்ன உயிரோட விட்டு வச்சிருக்க கூடாதா முருகா? உன்னையே கதையும் நம்பி இருந்தனே, என்ன எங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து பிரிச்சுட்டியப்பா. இது உனக்கே நல்லா இருக்கா முருகா? முருகா அவங்களுக்கு கண்ணு தெரியாதுடா, நாங்க பாராமரி ஏழைகடா. எங்க அம்மா அப்பாவை பொறுப்புல விட்டுட்டு போற முருகா. எங்க முருகா எங்க அம்மா அப்பாவை காப்பாத்த முருகா. அப்பா அப்பா அனாதையாப்பட்டு நான் போறேனே, நான் செத்த செய்தி கூட உங்களுக்கு தெரியாம போறேனே. உங்களை எங்க முருகன் நான் காப்பாற்றணும். அம்மா அப்பா பழனியப்பா திருப்பரங்குன்ற முருகா, எங்கள் முருகா இவ்வளவு சீக்கிரம் என்ன கூப்பிடுறியப்பா. வரப்பா காப்பாத்துறேன். எங்க அம்மா அப்பாவை காப்பாத்துறியா? காப்பாத்துற முருகா, காப்பாத்துறேன். அம்மா
போன பிள்ளைய இன்னும் காணுமே. யார் அவன் திண்ணையில புலம்பிட்டு உட்காந்துருக்கான்? யார் அது உலகிச்சு போயா எந்திரிச்சு? ஐயா உள்ள சுப்பிரமணியம் வந்து நாங்க போயிடுறோம் ஐயா. யாரையா சுப்பிரமணியம்? சுப்பிரமணியம் கடவுளா வர போறோம். போயா இங்கிருந்து போயா கழுத்து பிடிச்சு வழியா கலந்துமா. அதான் வந்துட்டேன் ஐயா. என்ன மறைக்கிற போயா. இந்தாமா பழம். என்ன பழம்பா? சிவப்பழம் கொடுத்த ஞானப்பழம்மா. மணி நீ எங்களை தனியா விட்டுட்டு போயிட்டியா? யாரோ சிடுமஞ்சி பைய கூப்பிட்டு மிரட்டான்ப்பா. உங்களை எல்லாம் தனியா தவிக்க விடக்கூடாதுன்னு தானே சுப்பிரமணியான்னு கூப்பிட்ட உடனே ஓடோடி வந்திருக்கேன். அம்மா வாங்கம்மா போலாம். வா வாங்கப்பா போலாம். வர வர பாட்டு கச்சேரிக்கே வரமாட்டேங்கிற. அத்தான் பித்து பிடிச்சு அலையிற. உண்மைதான் உஷா. அம்மா அப்பா இல்லாத எனக்கு எங்க அத்தான கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதுக்கு நான் என்னடி பண்றது? நீ வலுவில போய் பழகு. பெண்கள் நெருங்கி பழகுனா ஆண்கள் மனசு மாறும். நிச்சயமா மாறுமா உஷா? மாறண்டி. நான் கச்சேரிக்கு புறப்படுறேன். வரட்டுமா? உஷா மாறுன்னு சொல்றாளே, அத்தா மனசை மாத்தி பாப்போம். சுமதி, விகல்பத்துக்கும் விரகதாபத்துக்கும் என் மனதுல இடமே இல்லம்மா. அன்று சிவனின் கண்களை சக்தி மூடினாள். சதாட்சரமே ஆடியது. சதாட்சரத்தின் கண்களை மூடினார். அப்பா அம்மாவுக்கு மட்டும் பணிவிட செய்யத்தான் இந்த உடம்பும் மனசும் இருக்கு. அதனாலதான் மற்ற எந்த விதமான ஆசாபாசங்களும் என்னை நெருங்கவே முடியாது. என்னடா தம்பி சொல்ற? இப்பதான் நீ பேசுறத எங்களால புரிஞ்சிக்கவே முடியல. அத்தானுடைய அன்புக்காக ஏங்கி அடைவேன். இப்பெல்லாம் அவர் பார்க்கும்போது என்னமோ மாதிரியா இருக்கு. ரொம்ப மாறிட்டாரு. நான் அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன், ஆசைக்கு கட்டுப்படவே மாட்டேன். என்னப்பா நீங்க சொல்ற மாதிரியே மணி பேசுறது எனக்கு குழப்பமா இருக்கு. ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அப்பா, புரியறது மட்டும் புரிஞ்சா போதும். எல்லாருக்கும் எல்லாமே புரிஞ்சுட்டாய். அப்பா, நான் ஒரு அவசர வேலையா திருப்பரங்குன்ற வரைக்கும் போயிட்டு வந்தேன். திருப்பரங்குன்றதுக்காக எதுக்கு? ஆமா, அங்க ஒரு சந்தானாபிஷேகம் போயிட்டு ராத்திரியே திரும்பி வந்துடுவேன். எப்படிப்பா வர முடியும்? எனக்குத்தான் வாகன யோகம் இருக்கேன். வாயு வேகம் மனோகரித்து வந்துடுவாங்க. அபிஷேகமா? முருகனுக்கு எத்தனையோ பக்தர்கள், அதுல வேண்டியவங்க யாராவது இருப்பாங்க. சாமியா சாமியா பிச்சை படுத்தாமே, வீட்டுல யார் சாமி படுத்தாரு? பிச்சை படுத்தாமே சாமியா சாமியா. என்னம்மா என்ன சொல்ற? ஒரு நாள் ராத்திரி என்ன ஒருத்தன் கெடுக்க வந்தான். அந்த சாமி தடுக்க வந்தாரு. அந்த பாவி கத்தியால குத்தி கொன்னுட்டான். கொன்னுட்டானா? அப்புறமா அப்புறம் திரும்ப உயிரோட பாக்குறப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. அதிசயமா இருக்கு. இவர் அவருக்கு ரெட்ட பறவையா இல்ல ஆவியா? ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன் பிள்ளைய கொண்டு போட்டான். சுப்பிரமணியா, முருகா, கந்தா, நில். ஏன் இப்படி கிழவனையும் கிழவையையும் காப்பாற்றுகிறேன் என்று கஷ்டப்படுகிறாய்?
உன்னுடைய கடமைகளையும் பக்தர்களையும் புறக்கணித்துவிட்டு இந்த சஷ்டி திருநாளில் இப்படி தெரிவது முறையல்ல. நீ தாயுமாகலாம், நான் தேயாக கூடாதா? என்ன தப்பு? ஏன் இப்படி நீ இரவும் பகலும் இங்கும் அங்கும் கஷ்டப்பட வேண்டும்? இதைவிட அந்த இளைஞனை ஆகாமல் காத்திருக்கலாமே சுப்பிரமணியா. விதி வேறு, வினை வேறு. வினை உம்மால் நடத்தப்படுவது, விதி எம்மால் அழிக்கப்படுவது, மாற்றப்படுவது. அந்த சுப்பிரமணியம் உயிருக்கு போராடிய போது எனக்கு பதிலாக இருந்து என் தாய் தந்தையை காப்பாற்று என்றுதான் கேட்டானே தவிர என் உயிரை காப்பாற்று என்று கேட்கவில்லை. தன் மகனையே நம்பி இருக்கும் அந்த குருட்டு தாய்க்கும் தகப்பனுக்கும் கண்ணாக இருந்து காப்பாற்ற வேண்டியது என் கடமை. தண்ணியை குடிய சிங்காரவேலனுக்கு சக்தியிடம் வேறுவாங்கி சூரனை சமாதானம் பண்ணி வீரனை முகத்துடன் காட்சி கொடுத்து மக்களுக்கு அனுமதிக்கும் மக்கள் சிங்காரவேலனுக்கு சிக்கல் சிங்காரவேலனுக்கு சிக்கல் சிங்காரவேலனுக்கு சுப்பிரமணியம், இன்னைக்கு சஷ்டி திருநாள் இல்ல? இப்பெல்லாம் கவச்சமோ புஜங்கமோ படிக்கிறதே இல்லை போல் இருக்கு. முருகன் பேர சொல்றதே விட்டுட்டிய. என் பேரை நானே சொல்லிட்டேன். என் பேரு சுப்பிரமணியன் ஆச்சே, அத சொன்னேன்.